நாள் தூங்கணும்ப்பா. இந்த ஃபேன் வேறு ஓடவே மாட்டேங்குது. இதோட வேறு ஃபேன் மாற்றணும். எவ்வளோ நாள் தூங்கணும்னு எனக்கே தெரில கைஸ். அப்பா என்னடா இது வெளியே ப்ளூ கலரில். சரிடுங்க முதல்ல போவோம். எங்கடா இங்கே இருந்த கேலண்டரு? இங்கே ஒரு கேலண்டர் இருந்தது. இந்த சோஃபாவில் ஏறும். சரி ஓகே வாங்க. என்னதுடா அது? என்னதா இது? வேற எங்கேயாவது மாறிக்கு எதுவும் வந்துட்டோமா இல்லை என்னது இது? கைஸ் நம்ம சிட்டியே இல்லை. இதுதான் நம்ம ஊரோட ஃபியூச்சரிஸ்டிக் மாடர்ன் சிட்டி ஆட்டுக்குது. இங்கே பாருங்க ஒரு லாம்போர்கினி கார் கைஸ். நான் என் வீட்டில் இந்த ஆர்ஜிபி லைட்டோட ஒரு லாம்போர்கினி கார் வச்சுருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் சிட்டி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில கைஸ். ஒருவேளை நான் ஃப்யூச்சரில் வந்துட்டேனோ, ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டேனோ, ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டேனாட்டுக்குது கைஸ். வாவ் சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் லாம்போர்கினி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் நான் லாம்போர்கினி வச்சுருப்பேன் நாட்டுக்குது கைஸ். ஓகே சூப்பராக இருக்குது கைஸ் இந்த லாம்போர்கினி. ஆனால் நான் இப்படி ஒரு லாம்போர்கினி வச்சுருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். வாங்க போகலாம். இது நம்ம வீடா? இது நம்ம வீடு இதை விட ரொம்ப பழசாக இருக்குது கைஸ். நம்ம தான் வீடை மாற்றணும். சீக்கிரமாக வீடை மாற்றணும் கைஸ். யார் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சாரி இவன் இல்லை கைஸ். இவன் யாருன்னே தெரில. என் ஃப்ரெண்டாட்டமே இருந்தான். ஆமாம் ஃப்ரெண்டுன்னே ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்டு எங்கே இருப்பான்னு தெரியல. போய் பார்ப்போம். வாங்க இங்கே தான் என் ஃப்ரெண்டும் நம்ம ஊரில் இப்படி தான் சுற்றிட்டுருப்பான். அதனால் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அக்கா என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களாக்கா? இதோ பாருங்க இங்கே தான் சுற்றிட்டுருக்கான். சொன்னேன்ல கைஸ். டேய் ஃப்ரெண்ட், டேவிட் தானே உன் பேர்? டேவிடு எப்படிடா இருக்க? டேய் வாடா நடந்துக்கிட்டே போகலாம். நின்னா யாராவது எங்கே இருந்தாலும் சுடுவாங்கடா. ஏன்டா என்னை மட்டும் சுட மாட்டேங்கிறாங்க? நீ எல்லாம் ஒரு பணக்காரன், உன்னை யார் சுடுவாங்க? நானாவது பணக்காரனாவது என் வீடெல்லாம் இதை விட ரொம்ப பழசாக இருக்கா, பழைய வீடுடா. அதான் தெரியுமே அவன் சென்டிமெண்ட்டு. சரி கேள, இந்த ஊரில் இந்த லாம்போர்கினியோடைய 3 ஸ்டார் போலீஸ் ஸ்டார் சர்வைவ் பண்ணுண்டா. சர்வைவ் பண்ணி காட்டுறா நீ. அப்படியா? என்கிட்டயே சேலஞ்சா? பண்ணி காட்டிட்டா போச்சு கைஸ். அப்படியே என்னடா வண்டியில் ஏற முடியல. ஆமாம்ல டோர் இருந்தானு தான். வாங்க ஸோ வண்டியில் ஏறலாம். ஓகே ஸோ வண்டியில் ஏறியாச்சு. வாங்க நம்ம லக்கியான 3 பீப்புளை கண்டுபிடிப்போம். நம்ம ஃப்ரெண்டை தவிர மீதி எல்லாத்தையும் கொண்டுருவோம். டேவிட் ஜாக்கிரதையாடுறா, நான் சேலஞ்சை முடிக்கிறேன். அப்புறம் நீ உயிரோடு இருக்கியான்னு பார்ப்போம். பார்த்துடலாம். ஓகே ஸோ வாங்க ஸ்னைப்பர் எடுத்துருவோம். இவனை சுடலான்னு நினச்சேன், ஆனால் வேணாம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டான், அதனால் வேணாம். எனிபடி எல்ஸ்? நோ, கிளியர். என்னடா இது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸ்னைப்பருங்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. கடவுளே பறந்து போ. அச்சோ 1 ஸ்டார்லேயே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கைஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் இருக்கான்.
சூப்பராக நம்ம எல்லா போலீஸ் வண்டி டப்புன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து 3 ஸ்டார் வைக்க வேண்டியது நம்மக்கிட்ட 1 ஸ்டார் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம லாம்பர்கினி எடுத்துகிட்டு ஓடுவோம். நம்ம இன்னும் 2 ஸ்டார் கலெக்ட் பண்ணோம், போலீஸ் ஸ்டார். அப்போ தான் நம்ம இந்த சேலஞ்சோட 1/2% கம்ப்ளீட் ஆகும். ஹலோ ப்ரோ, பாய். டேய் இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு இவன் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். சுட்டாச்சு. ஸோ வேறு யாரும் இப்போதைக்கு இல்லை. நம்மக்கிட்ட இன்னும் 1 ஸ்டார் தான் இருக்குது. நம்மக்கிட்ட 0 ஸ்டார் இருந்தது. 0 ஸ்டார் இருந்தது 1 ஸ்டாருக்கு கொண்டு வர வச்சோம். 1 ஸ்டார்லேருந்து மறுபடியும் 0 வச்சு 0லேருந்து மறுபடியும் 1 ஆக்கிட்டோம். சுட்டாச்சு. அடுத்தது அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஓ எஸ் கைஸ், half of the mission complete. அவ்வளோதான் கைஸ். இப்போ ஸ்னைப்பர் எடுத்து அவன் ஒருத்தனை மட்டும் சுட்டணும். சுற்று சே போயிட்டானே. விடுங்க, நம்ம காரை எடுத்துருவோம். half of the mission முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 3 ஸ்டார் முடிகிற வரைக்கும் இந்த கார்லேயே இருக்கணும். அப்படியே லைனாக எல்லாரையும் இடித்து தள்ளிட்டு போவோம் கைஸ். எத்தனை பேர்? சாரி ப்ரோ, உங்களை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டுருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், 3 பேரையும் அசால்ட்டாக இடித்து தள்ளிட்டோம். அட, இன்னும் 1 ஸ்டார் கூட போலையே. சரி விடுங்க, பொறுமையாகவே போகட்டும். அதுக்குள்ளே எல்லாரும் இடிப்போம். அச்சோ, அவுட் ஆஃப் லிமிட் போயிட்டோம். விடுங்க, பேக் இன்டு த ரோட். ஃபைனலி 1 ஸ்டார் போயிடுச்சு கைஸ். இன்னும் 2 ஸ்டார் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம் கைஸ், நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம எப்படி ஃப்யூச்சருக்கு வந்தோம் கைஸ், நம்மளுக்கு எப்படி இந்த கார் கிடச்சிது, அதுவும் இந்த லைட்டிங் செட்டப்பாலாம் கூட எப்படி தெரியலையே. அச்சோ, நம்ம கொல்லுன்ட்டு இருந்த பொண்ணு அவங்களே கொல்லிட்டாங்க. சரி விடுங்க. மேபி நம்ம ஃப்யூச்சர் நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தபோது நம்ம ஃப்யூச்சருக்கு இது வந்துட்டோமா இல்லை? அச்சோ, ஊனா கைஸ், நம்ம இறந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். நார்மல் வேர்ல்டு. என்னடா இது? ஓ, கனவா? இருங்க, மறுபடியும்மா? ஊனா கைஸ், நம்ம மறுபடியும் சேம் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். பக்காவாக சொல்கிறேன், நம்ம இந்த உலகத்தில் நம்ம இந்த வேறு யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த யூனிவர்ஸில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள், அதே லாம்போர்கினி வித் நோ டேமேஜ், அதே சிட்டி வித் மாடர்ன், அதே சிட்டி எல்லாமே சேமாக இருக்குது கைஸ். ஓனோ, இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? பாஸ்ட் இஸ் ரிப்பீட்டிங் கைஸ், பாஸ்ட் இஸ் ரிப்பீட்டிங். பாஸ்டில் எல்லாமே ரிப்பீட் ஆகணும்னு இல்லை,
இதில் நீ வேற என் குறுக்க வந்து இடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது? சாவு சாவு என் லாம்பர்கினி ஏறிக்கலாம். குட் டைம், தப்பிச்சிட்ட, இல்லை நான் கொண்டிருப்பேன். எல்லாருமே ஏற்றுங்க. சோப்பா ஏன் நம்மளே ஏறுறதே ஸ்டைலாக ஏறுவோம். ஓகே வாங்க போகலாம். அட ஓகே வாங்க. என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட் தான் இது, டேவிட். ஆனால் வேறு கலர் ட்ரெஸ்ஸில் போயிருக்கான். ஏய் டேவிட், என்ன ஞாபகம் இருக்கடா? டேய் என்னடா இங்கே இருக்க? ஏன்டா நடந்துக்கிட்டே இருக்க? நான் நடக்கிறத நின்னா சுட்டுருவாங்க. அப்படியா, சரி ஓகே. டேய் கேளுடா, முக்கியமான விஷயம் சொல்லு. ஒரு டாஸ்க் இருக்குது, அது பண்ணுவியா? பண்ண. ஓகே, இங்கே பாரு, அந்த லாம்பர்கினி இருக்குல்ல, ஆமாம், அதில் 3 போலீஸ் ஸ்டாரோட சர்வைவ் பண்ணோம். முடிஞ்சால் சர்வைவ் பண்ணி காட்டுறா. என்னால் சர்வைவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆமாண்டா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன்டா. என்னால் சர்வைவ் பண்ண முடியலைன்னா நான் செத்துடுவேன்டா. அதுக்கு முன்னாடி பொண்ணை கொண்டுருவேன். அவ்வளோதானா? சும்மா 4 பஞ்சு கொடுத்தா அதுக்கே இறந்துட்டாங்க. சரி விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவ்வளோ ஸ்பீடாக போனால் நல்லதுக்கு இல்லை. ஓவர் ஸ்பீடில் போகிறாரு, அதான் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். இனிமேல் யாராவது நல்ல ஃபுல் ஸ்பீடில் போவாங்க, எல்லாரையும் கிடைச்சவங்க எல்லாரையும் சுடுவோம். ஸ்னைப்பர் ஷாட். ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு, முடிஞ்சு. சரி வாங்க, நம்ம லாம்பர்கினி எடுத்துக்கலாம். யாராவது போலீஸ்காரனி வந்திருக்கா? இல்லை. ஸோ வாங்க போகலாம். நம்மளோட ஃபுல் ஹெச்பியும் லாம்பர்கினிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ சரியாக இடிக்க கூட தெரில இதுங்க உங்களுக்கு. போய் மரத்தில் இடித்து வச்சுருக்காங்க என்ன இடிக்கிறதுக்கு வேலை. அங்கே பாருங்கள், அந்த மனுஷன் எப்படி வந்தான்னு கொஞ்சம். அச்சோ மாட்டிக்கிட்டோமே. அச்சோ, அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய் விழுந்தோம். கடைசியில் கீழே விழுந்துட்டோம். சரி ஓகே விடுங்க, நம்ம வண்டியில் ஏறிக்கலாம். அங்கே இருக்கிற போலீஸ்காரிக்கு இறங்கும் போது இடிச்சு விழுந்து செத்தான். இவ்வளோ வீக்காக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அந்த போலீஸ்காரன். ஸோ வாங்க. அச்சோ மிஸ் பண்ணிட்டேன். நான் இருந்தாலும் விட மாட்டேன், ஃப்ரண்ட்டு வச்சு தான் இடிப்பேன். டன். நீ அடுத்தது. டன். ஹே போலீஸ்கார், எல்லாரையும் இடிச்சு தள்ளுறேன். ஜீப்ரா கிராசிங்கில் இருந்தாலும் இடித்து தருவேன், ரோட்டில் இருந்தாலும் இடித்து தருவேன், சைட் பாத்வேல இருந்தாலும் இடித்து தருவேன். என்னை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அச்சோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நீ தான் ஃபஸ்ட்டு, ஸோ வான்ட்டே ஆரம்பிப்போம். ஓகே, எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கோம்.
ஏன் அவனை தொட்டுறதீங்க. சூப்பர் கைஸ், நம்ம இனிமேல் போலீஸ்காரையே இடிப்போம். வாங்க நம்ம போகலாம். ஒன் ஸ்டார் போயிடுச்சு, இன்னும் 1 ஸ்டார் தான் இருக்குது. அந்தாண்ட போனால் அந்தாண்ட ஒரு போலீஸ்கார் வந்து நம்மளை இடித்து இந்தாண்ட தள்ளி விட்டான். இந்தாண்ட அப்படியே அந்த போலீஸ்காரால் வந்தால் இந்தாண்ட ஒரு போலீஸ்கார் வந்து பிளாக் பண்ணுறான். ஏன் நான் இந்த மனுஷனை ப்ராப்பராக இடிக்க விடுங்க. அப்புறம் சைடில் இடித்தா வந்து கால் தான் வலிக்கும், எந்த டேமேஜும் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டுட்டே இருக்கேன். நம்ம வந்து நிறைய பேர் இடிக்க டைம் வந்து இந்த ஸ்டாரோட டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும், ஸ்டார் போகிறதுக்கு டைமு. ஸோ அதனால தான் அச்சோ இன்னும் 1 ஸ்டார் போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது. இந்த 1 ஸ்டார் சர்வைவ் பண்ணிடணும் எப்படியாவது. ஒரு ஸ்டார் சர்வைவ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், நான் இந்த சேலஞ்சோட வின்னரு. கம்மான், இன்னும் 1 ஸ்டார் தான். அக்கா இது நான் ஒன்றும் பிக்னிக்லாம் கூட்டிகிட்டு போகல, என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இறங்கக்கா என் வண்டியை விட்டு. என்னப்பா இது இறங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னும் 1 ஸ்டார் இருக்குது கைஸ். அந்த அக்காவை காணோம் ஃபைனலி. வாங்க சும்மா போவோம். போய் இந்த போலீஸ்காரை இடிப்போம். பர்ஃபெக்டாக இடித்தோம் கைஸ். ஸோ இன்னும் 1 ஸ்டார். போயிடு. ஏன் போக மாட்டேங்குது? கம்மான், சரி வாங்க இந்தால போகலாம். இங்கே தான் இங்கேயோ ஒரு போலீஸ்கார் பார்த்தனே. அது இங்கே இருக்குது. இதோ பாருங்க, இந்த போலீஸ்கார் தான் பார்த்தேன். வாங்க. இன்னும் 1 ஸ்டார் இருக்குது. நம்ம 1 ஸ்டார் போச்சுன்னா அவ்வளோதான். இங்கே அவ்வளோதாங்க கைஸ். ஸோ போலீஸ் ஸ்டார் போயிடுச்சு. ஸோ நம்ம சேலஞ்சோட வின்னர்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? நம்ம வந்து பாஸ்ட்க்கு அடுத்து போகாமல் நம்ம வந்து ப்ரெசண்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சருக்கும் வேணாம், பாஸ்ட்டுக்கும் வேணாம். இருங்க, இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த டைம் வந்து இதுக்காக தான் இருக்கும், பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. இன்னொரு டைம் ட்ரை பண்ணால் தான் நம்மளால் வந்து ப்ரெசண்ட்டுக்கு போக முடியும். ஓகே, 2 ஸ்டார் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டார் தான். இங்கே இருக்காம பாருங்க. சே, இந்த கார் வேறு ஒன்று. ஓகே, சுட்டாச்சு. மிஸ் ஆகிட்டே இருக்கே. சுட்டாச்சு கைஸ். ஸோ வாங்க வண்டி எடுத்துக்கலாம். ஓகே போகலாம் வாங்க. இடிப்போம், எல்லாரையும் இடித்து தள்ளுவோம். வாங்க நம்ம சிட்டியை ஃபுல்லாக ரூம் பண்ணலாம். அப்போ தான் நிறைய போலீஸ்கார் வரும்.
இங்கே ஒரு டர்ன் எடுத்துக்கலாம். அச்சோ கைஸ், போலீஸ் அடைச்ச கைஸ். நான் இன்னும் ஒரு 3 ஸ்டார்லேருந்து 2 கூட மாறல, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஓ கைஸ், என்னது இது? ஓ ஆமாம், இல்லை இது எதுவுமே கனவே இல்லை, இது எல்லாமே உண்மைதான். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே மறுபடியும் ஆகும். லேம்பர்கினி அங்கே இருக்கும், ஆர்ஜிபி லைட்டோட. எல்லாமே பார்த்ததையே மறுபடியும் பார்க்குறோம் கைஸ். நம்ம உலகத்துக்கு எப்படி போகணும்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக கைஸ். நம்ம இந்த உலகத்தில் இருக்கவே வேணாம், லேம்பர்கினியும் நம்மளுக்கு வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அச்சோ வண்டி கவுந்துருச்சு. அச்சோ கைஸ், வண்டி திரும்ப மாட்டேங்குது, வண்டி கவுந்துருச்சு. வண்டியை விட்டு இறங்கி தான் ஆகணும். அச்சோ மறுபடியும் இது ஏற்ற முடியாதுட்டுக்குது. அச்சோ இருங்க, இதை வெடிக்க வச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், இது வெடிச்சிருச்சு. ஒருவேளை இப்போ நம்ம 3 ஸ்டார் சர்வே பண்ணோன்னா, ஓகே ஸோ நம்ம இதில் வந்து ஓகே ஸோ 2 ஸ்டார் கிடச்சிருச்சு. இன்னும் 1 தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் இந்த வண்டி. வெடிச்சிருச்சு. அச்சோ சாரி சார், உங்களை பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தேன்னா முன்னாடியே வெடிக்க வச்சுப்பேன். அச்சோ 2 ஸ்டார் தான் இருக்கு கைஸ். ஓகே ஸோ அங்கேருந்து யாரா வருது? ஓகே அவனும் இறந்துட்டான். அக்கா சாரிக்கா. ஓகே கைஸ், 3 ஸ்டார் வந்துடுச்சு நம்மளுக்கு. 1 ஸ்டார் இருக்கும்போது அவ்வளோவா மெயினாக எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை, ஆனால் 3 ஸ்டார் வந்துடுச்சுன்னா நம்ம தான் மெயினு. அச்சோ 1க்கு 2 வருது. ஓ இங்கே இருக்கியா? ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 3 ஸ்டார் இருக்குது. 3 ஸ்டார் போச்சுன்னா நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அதோ வந்துருச்சு பாருங்கள், இந்த ஒரு கார் பறக்குது வண்டியெல்லாம். அச்சோ கொஞ்சம் மிஸ் கைஸ். இதை கொஞ்சம் இந்த ஆண்டா லெஃப்ட் சைடு வந்துருந்ததுன்னா இந்த காரோட அது அவனும் வெடிச்சிருப்பான். அச்சோ நான் பார்க்கவே இல்லையே. இருங்க நம்ம கொஞ்சம் பின்னாடியே போய்க்கலாம், அப்போ தான் ஜாக்கிரதை நம்மளுக்கு. ஓகே அதையும் சுற்றுப்போம் மெஷின் கன்று வச்சு. அவ்வளோதான் வெடிச்சிருச்சு. இதையும் சுற்றுவோம், இது வெடிக்கட்டும். நம்ம மிசைல் இருக்கே, ஒரு ஷாட்னா தூரமாக போகும், ஆனால் பவர் அதிகமாக இருக்கும் கைஸ். ஓகே இங்கே இருக்கியா?
ஓகே, அங்கே பாருங்கள் இன்னொரு போலீஸ்கார் வந்து 1 ஸ்டார் போயிடுச்சு, 2 ஸ்டார் தான் இருக்குது. போலீஸ்கார் நிறைய போலீஸ்காரங்க வருது. யாராவது வராங்களா? இல்லை, நம்ம எல்லா சைடும் பார்த்துக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது கைஸ். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. இன்னைக்கு மட்டுமா இல்லை எப்பவும் நடக்குமான்னு தெரில. அச்சோ, நம்ம மறுபடியும் 3 ஸ்டாருக்கு கொண்டு வந்துட்டோம் கைஸ். 2 ஸ்டார்லேருந்து அடுத்து 1 ஸ்டார் ஆகலான்னு பார்த்தா மறுபடியும் 3 ஸ்டார்க்கே வந்துட்டோம். அடுத்து மறுபடியும் 2 ஸ்டார் ஆகணும். ஸோ க்ளோஸ் கைஸ். இந்த வண்டி நம்ம இடிச்சிருக்கோம். நம்ம லக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். எந்த வண்டியுமே நம்மளை இடிக்க மாட்டேங்குது, நம்ம பக்கத்தில் வருது, அவ்வளோதான் கைஸ். அச்சோ, ஓகே, இந்த வண்டியை அடிச்சாச்சு. அடுத்த டார்கெட் லாக்ட். எல்லாத்தையும் சொல்லுவோம். Come on, shoot. Yes. ஓகே, இப்போ அங்கே ஒரு போலீஸ்கார் வருது. இன்னொரு போலீஸ்கார் ஸ்பான் ஆயிருக்கு. போலீஸ்கார் வந்து சின்ன போலீஸ், அந்த கான்ஸ்டபிள் அந்த மாதிரிலாம் வந்து சின்ன போலீஸ்கார் வச்சுருக்காங்க. இந்த நல்லா இம்பார்ட்டண்டான போலீஸ்லாம் வந்து நல்லா பெரிய கார் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி பெரிய கார் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு அவுட் அடிச்சிடணும். ஏன்னா வந்து கமாண்டர் இல்லைன்னா அந்த சின்ன வண்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மோஸ்ட்லி. அச்சோ கைஸ், இதை நம்ம பக்கத்துலேயே அடிச்சதுனால நம்மளும் இறந்துட்டோம். ஆமாம் கைஸ், மறுபடியும் கண்ண மாட்டம் நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. நான் அதுக்கு சுத்தே போயிடுவேன். ஓ கைஸ் இருங்க, நார்மல் சிட்டியும் இல்லை அண்ட் லாம்போர்கினியும் இல்லை கைஸ். நம்ம நார்மல் சிட்டி, இது மாடர்ன் சிட்டியும் இல்லை, லாம்போர்கினியும் இல்லை. நம்மளோட நார்மல் சிட்டி நம்மளுக்கே மறுபடியும் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நம்ம நார்மல் சிட்டி தான் கைஸ் ஆல்வேஸ் ஃபேமஸ். ஸோ வாங்க, யார் வேணாலும் நார்மல் சிட்டியில் இடிக்கலாம், எப்போ வேணாலும் இடிக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டான் இருக்காங்க. நம்ம ஊருக்கே நம்ம தான் கிங்கு, டானு எல்லாமே கைஸ். ஸோ வாங்க, நம்ம கொஞ்சம் ஊரை சுற்றலாம். அப்படியே நிறையா மக்களை எல்லாத்தையும் இப்படி இடிக்கலாம். எப்போதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கார்லேயே இடித்து தள்ளுவோம் எல்லா காரையுமே. ஓகே, அடுத்து இந்த கார் தான் ஒயிட் கலர். சரி இடிச்சா பறக்கும்னு நினச்சேன், ஆனால்
ஏ ஷேப்பாட்டம் உருவாக்குது. சரி விடுங்க. நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுத்தா போக மாட்டேங்குது. அதனால் நல்லா பின்னாடி வந்து இடிப்போம். என்னடா இது, இடித்தாலும் சுத்தமாக போக மாட்டேங்குது. ஃபுல் ஸ்பீடில் போய் இடிக்கணும் கைஸ். ஃபுல் ஸ்பீடில் போய் இடித்தாதான் அவ்வளோ தூரம் பறக்கும், இல்லைன்னா பறக்காது இந்த கார். ஓகே வாங்க போகலாம். ஸோ நம்ம இந்த க்ரீன் கலர் லம்போர்கினி பாருங்க. ஓகே ஸோ வந்து அப்பா அடி, என்ன அடி அடித்த அடியில் அந்த காரோட இந்த டோரே பறந்துருச்சு. இருந்தாலும் இதை வெடிச்சிருவோம் இந்த காரை. இதே நான் தான் பண்ணேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் கைஸ். ஸோ வாங்க, இதுதான் நம்ம ஊர் கைஸ். சும்மா யாரையாவது சுட்டா போலீஸ் வரும், அது வரும் இது வரும்ன்ட்டு பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் பண்ணுறேன். ஆனால் ஃபைனலி கைஸ் நம்ம ஊருக்கு திருப்பியும் வந்தால் தான் நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம காரையை நம்மளே வெடிச்சிருக்கோமா? இல்லை கைஸ், வேணாம். நம்ம காரை நம்ம எதுக்கு வெடிக்கணும்? ஏறி வாங்க. வாங்க போகலாம். அப்பா அடி, என்ன அடி! அந்த க்ரீன் கார் நீங்கள் பார்த்துருக்கணுமே, அப்பா பட்டுன்னு அடிச்சுது கைஸ். வாங்க போகலாம். அப்போ அடின்னு அடிக்குது. நம்ம கார் தான் கைஸ் இது. வாங்க நம்ம கையில் கிடைக்கிற காரெலாம் இடிப்போம். ஸோ இது என்னடா இது, எல்லா வண்டியுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டேங்குது. நம்ம ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இடித்தா கூட வந்து அது ஒரு லிமிட்டுக்கு மேலே கொஞ்சம் நம்ம அப்படியே புஷ் பண்ணிட்டே இருந்தோன்னா அப்படியே போக மாட்டேங்குது. வாங்க இந்த கார் சுற்றலாம், நம்ம காரும் வெடிச்சணும். என்னது இது கைஸ், நம்ம சுட்டதும் ஒரு காரை, ஆனால் நம்ம கார் ஃபஸ்ட்டு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்ட கார் வெடிக்குது. சரி விடுங்க. வாங்க நம்ம இந்த கோப்ரா பைக் எடுத்துகிட்டு போகலாம். கோப்ரா பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், அதனால் நம்ம பொறுமையாக போனாலே அல்ட்ரா லெஜெண்ட்ரி ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக கோப்ரா பைக் போகும். வாங்க ஏறலாமா? இதில் ஏற ட்ரை பண்ணலாம். மறுபடியும் அடைச்ச விழுந்துட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை ரிவர்ஸ் கியரில் ட்ரை பண்ணுவோம். ரிவர்ஸ் கியரில் அவ்வளோவா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வண்டி திரும்பிடுச்சு, அதனால் ரிவர்ஸ் கியரில் அவ்வளோவா போக முடியாது. ஸோ வேறு எப்படி போகிறது? ரிவர்ஸ் கியரில் போனால் சரியான க்ரிப் இருக்காது கைஸ். ஸோ வாங்க
நம்ம பைக் இங்கேயே நிறுத்திக்கலாம். அப்படியே ஹெல்மெட் போட்டுக்கலாம் கைஸ். ஹெல்மெட் போட்டு அப்படியே ஃபுல் ஸ்பீடில் மேலே போய் அப்படியே குதிச்சிருவோம். அதான் லாஸ்ட்டாக இருக்க போகுது கைஸ். ஹெல்மெட் போட்டாச்சு. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.